ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து கடந்த சில நாட்கள் நாம் கற்றுக்கொண்டோம். சரி, ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பின் நிச்சயம் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமான கேள்வி, அவன் ரட்சிக்கப்பட்டானா? ஏன்னா இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவர்கள் போல தோன்றுகிற சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுனால நமக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டா அப்படிங்கிறதே நமக்கு தெரியறதில்லை. ஸோ அந்த ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிறிஸ்துவாகிய சபையின் கட்டடத்தில் ஒரு அங்கமாக நாம் இருக்கிறோமா, இல்லை கட்டடங்கிற இந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவின் சரீரமாக கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாசம் பண்ணுறோமா, இல்லை சும்மா கிறிஸ்தவர்களோடு வாசம் பண்ணுகிறோமா? நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இதற்கான அடையாளங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பாவத்தின் மீது இருக்கிற வெறுப்பு, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், அப்படி பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அதிகமாக மறந்த அல்லது மறத்து போன ஒரு காரியம் என்னென்னா ஆண்டவருடைய வருகை குறித்து. கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ பாடல்களில் கூட இந்த கடைசி ஒரு சில சரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வருகை குறித்து எழுதப்பட்டதாக இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய பாட்டில் எல்லாமே 4 பக்கத்தில் இருந்து ஆசீர்வாதம், எல்லா பக்கத்தில் இருந்து ஆசீர்வாதம், நம்ம நல்லா இருப்போம், அது தவிர வேறு எந்த பாட்டு வர்றதில்லை. அப்படியே வந்ததாக இருந்தாலும் நான் அழுத மாதிரி நீ அழுத, நான் ஆண்டவர் கண்ணை துடைப்பார், கண்ணீரை துடைப்பார், அப்படி தான் பாட்டு வருது. ஆனால் இந்த வருகை அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம எவ்வளோ தூரத்தை யோசித்து பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்லுது, ஒருவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் அவன் இதையே எதிர்நோக்கி இருக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது. குறிப்பாக தெசலோனிக்கே சபையை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்க வேற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், எப்படியும் ஆண்டு தான் வரப்போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பட் ஆனால் வசனத்தில் யோவான் என்ன சொல்கிறார் என்று காமிக்கிறேன் பாருங்களேன். 1 யோவான் 3வது அதிகாரத்தில் 1, 2, 3 இந்த 3 வசனம் முதல்ல நான் வாசிக்கிறேன், நீங்கள் இதை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. யாருக்கு எழுதுகிறாரு? தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட், ரட்சிக்கப்பட்டவங்கன்னு வச்சுக்கலாமா? சரி, அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 2வது வசனம், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். திருப்பியும் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் அவருக்கு ஒப்பாய் நாம் ஒரு நாள் மாறுவோம் என்பதை நாம் அறிந்திருக்கணும். அதுக்கு அடுத்து, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். எப்போ அவரை போல மாறுவோம்? அவர் வந்ததுக்கப்புறம். அப்போது இப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் மேல் வைத்திருப்பவன் அப்படின்னா, ஒரு நாள் என் நேசர் வருவார், ஒரு நாள் அவர் வரும்பொழுது நான் மறுரூபம் அடைவேன். இந்த டீகேயிங் அல்லது இந்த விழுந்து போன இந்த சரீரத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, அல்லது இப்படி சொல்லலாம் பிரசன்ஸ் ஆஃப் சின்னு கூட இல்லாத, பாவத்தின் சுவடுகளே இல்லாத அப்படி ஒரு உலகத்துக்குள்ளே நான் போவேன். இந்த சரீரம் இல்லாமல் மகிமையின் சரீரமாக அவருக்கு ஒப்பான ஒரு சரீரத்தை நோக்கி போவேன். என்னைக்குப்பா அது நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குதா? பேசிக்காக இப்போ நமக்கு ஆண்டவர் கொஞ்சம் லேட்டாக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தான் அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கவன் சொல்லுவான், சார் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், இப்போ டக்குன்னு வந்துட்டாருன்னா பாருங்கள், ஒரு கல்யாணம் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் கழித்து வர சொல்லுங்க அம்பா. கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவன்ட்டு போய் கேட்டால் அவசரம் இப்போ தான் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறேன், ஐயோ சட்டுப்பட்டு இப்போ வந்துட்டாரு, ஒரு பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற என்ன இருக்கும். பிள்ளைக்குட்டியை பார்த்தாச்சுன்னா ஐயோ பிள்ளை இப்போ தான் சின்னதாக இருக்குது, அது ஒரு படிப்பு படித்து அதுக்கு ஒரு 4 காரியம் நல்ல காரியம் செஞ்சு நான் பார்க்கணும்ல, கொஞ்சம் மெதுவாக வரட்டும். அப்போ எப்போ தான் வரட்டுங்கிறோம். என்னைக்காவது நாளைக்கு சாக போகிற மாதிரி துடிச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அவன் மட்டும்தான் அவர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிமா. இல்லைன்னா கடன் வாங்கிட்டு ஓடி போகிறவங்க. சும்மா புரியுதுக்காக சொல்ல வரேன். ஆனால் அன்றைக்கு இருந்த திருச்சபைகளில், அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இயல்பாகவே ஒரு எண்ணம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜீவ கிரீடத்தை குறித்தும், இந்த மகிமையின் சரீரத்தை குறித்தும், இந்த அவருடைய சாயலுக்கு ஒப்பாகிற காரியத்தை குறித்தும் ஒரு ஏக்கம் இருந்துச்சு, ஒரு தேடல் இருந்துச்சு. ஒருவன் உண்மையை ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால், ஒரு நல்ல கவனிங்க, ஒரு மனவாட்டியோட எண்ணம் எப்படி இருக்கும்னா, எப்படா மனவாளனை பார்ப்போங்கிற எண்ணம் தான் இருக்கும். இப்போ நீங்களும் நானும் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய ஆசைலாம் எப்படி இருக்குன்னா, எப்போ என் மனவாளன் வருவார், எப்போது என் மனவாளனை நான் பார்ப்பேன், இதுக்காகத்தான் காத்துட்டு இருக்குங்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும்.
இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதை எப்போ சொன்னார்? அவர் செத்ததுக்கு அப்புறமா சொன்னார், அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு அப்புறமும் சில பிரயாணங்கள் இருந்தது, 2 தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு. ஆனால் இதுக்கப்புறமும் சில ஊழியங்களை பவுல் செய்த சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனாலும் தாம் மரிக்க போகிறதுக்கு முன்னதாகவே தன்னை பற்றி ஒரு சாட்சி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஓட்டத்தில் நான் சரியாக ஓடிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், அதையும் தாண்டி எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக இதை சொல்ல வர்றாருன்னா, கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், அடுத்து என்னன்னா அந்த அழியாத வாடாத அந்த கிரீடத்தை நோக்கி தான் பயணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இதை எப்படி மாற்றிட்டோம் தெரியுமா? இருக்கும்போது சொல்கிறது இல்லை. அதாவது இங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் சொல்லுகிற சாட்சி இது. இப்போ நம்ம எப்படி வைக்கிட்டோம் தெரியுமா? ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க கல்றையில் அவருக்காக அடிக்கிற சாட்சி ஆயிடுச்சு. அவர் ஓடினாரா ஓடலையான்னு தெரியாது, ஆனால் நாமளே படிச்சுக்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினார். அவரை சொன்னார், அல்ல இப்படி சொல்லலாம், நல்ல போராட்டத்தை போராடினார் என்று நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நாமளே என்ன பண்ணோம்னா நம்மளே போட்டுறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன். எது செத்ததுக்கு அப்புறம் சொன்னார் அவங்கக்கிட்ட? ஆனால் பவுல் அன்னையர் எதிர்பார்ப்பு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே, உலகத்தில் ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுதே, போராட்டத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது அவருடைய எண்ணம் எங்கே இருந்துச்சுன்னா, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை, மேலானவைகளை கூட அல்ல மேலானவைகளையே நாடக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ தூரம் அந்த ஆசை? இன்னும் அதே இது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, ரைட்டு, அது உங்கள் பிரச்சனை. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். சரி, உங்களுக்கு தருவார். அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான வார்த்தை எழுதியிருக்காரு. என்னென்னா, எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். அப்படின்னா அவருடைய வருகையை விரும்பும் யாவருக்கும், அவருடைய சந்திப்பை விரும்பும் யாவருக்கும், அவருடைய பிரசன்னத்தை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துடுவார். கடைசியாக எப்போ உங்கள் ஜீவ கிரீடத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்க, என் பிரதர் சாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் சாவு பெருசாக தெரியாது. ஏன்னா செத்ததுக்கப்புறம் அவரை சேர்ந்ததுக்கப்புறம் கிடைக்க போகிற ஜீவ கிரீடத்தினுடைய அழியாத அந்த கிரீடத்தினுடைய அருமை நமக்கு புரிஞ்சுதுன்னா சாவு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எப்போ ஜீவக்கிரீடம் வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போ சாவ போகிறீங்கன்னு அர்த்தம். நான் அதை கேட்க வரல. ஆனால் இதை எதிர்நோக்குகிறோமா? இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குதா? நம்மளோட மணவாளன் எப்போது வருவார்? ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் எதற்கு நம்மை தெரிந்தெடுத்தார் என்றால், அல்லது எதற்கு நம்மை முன்னறிந்தார் என்றால், தன் குமாரனுடைய சாயலுக்கு, டு கன்ஃபார்ம் தி இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் சன். என்னை முன்னறிந்ததே எதற்குன்னா அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதுக்கு. அப்போ என்னோட அல்டிமேட் டெஸ்டினி என்ன? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்துகிறார். அப்போ இந்த மகிமைப்படுத்துவாருங்கிற விஷயத்தை தான் நோக்கி தான் பயணிக்கிறேன். அப்போ அதன் மேலே இருந்த தேடல், அந்த கிளைமாக்ஸ் மேலே இருக்கிற என்னுடைய தேடல் என்ன? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு இயேசு வந்தால் சந்தோஷப்படுவீங்களா? நாளை காலையில் தூங்கி எந்திக்கிறீங்க, இயேசு வந்துட்டார், ஹவு டு யூ ஃபீல்? அதிர்ச்சியான விஷயமா இல்லை எதிர்பார்த்த விஷயமா? ஒரு சின்ன சம்பவத்தை முதல்ல சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் பாருங்களேன். நைஜீரியாவில் ஒரு பெரிய பில்லியனியர், அதாவது ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருந்தார். அவருடைய பேர் வந்து ஃபெமி ஒட்டுடலா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஒரு ரேடியோ மூலமாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. மிகப்பெரிய பணக்காரர், மில்லியனியர். அப்போ அந்த ரேடியோவில் இன்டர்வியூ கேட்குறாரு, ஒரு மனுஷன் எப்போ சந்தோஷமாக இருப்பான், அல்ல நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருந்தீங்க, தருணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், முதல்ல நிறைய சொத்து சேர்த்தா சந்தோஷம் வரும்னு சொல்லி நிறைய சொத்து சேர்த்தேன், ஆனால் நான் எதிர்பார்த்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. அடுத்து 2வது ஸ்டேஜுக்கு வந்தேன் அப்படின்னா, நிறைய விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது வேல்யூபிள் ஐட்டம்ஸ், இதை ஃபுல்லாக சேர்த்தா மரியாதை கிடைக்கும்னு நினச்சி நிறைய சேர்த்து வச்சேன். அப்புறம் கொஞ்சம் பொறுத்து பார்த்தா அதுவும் டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே இருந்த பிடிப்பும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இந்த உலகத்தில் இந்த மாதிரி ப்ராஜெக்டை யாருமே பண்ணலை அப்படிங்கிற அளவுக்குள்ள ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து பண்ணணும்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி பண்ணி 95% டீசல் சப்ளை யாருக்குன்னா நைஜீரியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நான் தான் பண்ணேன். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஆசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல் என்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு நான் நினச்ச மாதிரி சந்தோஷம் வரல. ஆனால் 4வது ஸ்டேஜில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னோடய நண்பர் ஒருவர் எனக்கு கால் பண்ணி இதை மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், அதாவது சிறப்பு மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய
ஒரு இடத்துல ஒரு 200 வீல் சேர் தேவைப்படுது, அதை வாங்கி தர முடியுமான்னு, ஓகே வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை வாங்கி தரது மட்டும் இல்லை, அதை நீங்கள் தான் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னோடனே, சரி ரொம்ப ஃப்ரெண்டு கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்க நான் போனேன். அதை கொடுக்க போகும் பொழுது ஐ saw the strange glow in their faces அப்படின்னு சொல்கிறார். அதாவது கை கால் அவங்களுக்கு சரியாக இயங்கலை, வீல் சேர் கிடைச்சது, அவங்களுக்கு ஏதோ பரலோகம் வந்தது போல் அந்த பிள்ளைங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அதில் ரேஸ் வச்சுட்டு அவள் இருந்த சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைங்க முகத்தில் இருந்த அந்த சந்தோஷம் ஏதோ ஒரு ஜாக்பாட் ஜெயிச்சு ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் வந்து என்ஜாய் பண்ணால் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அப்படி என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த சந்தோஷம், இந்த விஷயம் நம்மகிட்ட மிஸ் ஆகுதுன்னு யோசித்தேன். அப்படி இந்த யோசனையோட கிளம்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அதுதான் he felt a real joy. அப்படி இந்த சந்தோஷத்தோட கிளம்பும் பொழுது ஒரு குழந்தை நேராக வந்து அந்த வீல் சேரோட வந்து அவரோட காலை கட்டி பிடிச்ச உடனே அவரோட அந்த குழந்தைய பார்த்து, என்னம்மா உனக்கு இன்னும் ஏதாவது வேணுமா கேளு அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை சொல்லிச்சாமா, இல்லை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see your face because I should remember this face when I reach heaven அப்படின்னு சொல்லிச்சாமா. அதாவது இல்லை என்னை சந்தோஷப்படுத்தின அந்த முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன், அந்த முகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் தெரியுமா, நான் பரலோகத்துக்கு வந்த உடனே அங்கேயும் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும், அதனால் அந்த முகத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். இது எதுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஃபிசிக்கலி சேலஞ்சா, ஆர்ஃபனா, மாற்றுத்திறனாளியாக, தன்னை கவனிப்பதற்கு தாய் தகப்பன் இல்லாத அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு கூட என்ன எதிர்பார்ப்பு இருந்தது என்று சொன்னால், நாளைய தினம் பரலோகத்தில் ஒவ்வொரு மனிதரையும் நாம் சந்திப்போம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். உங்களுக்கு இருக்க அந்த நம்பிக்கை? இன்றைக்கு நான் மரித்தால் பரலோகத்தில் நான் இருப்பேன், அது மாத்திரமல்ல இந்த தேவன் ஒரு நாள் வருவார், என்னோட அழியாத அந்த ஜீவ கிரீடத்தை தருவார், அவரை முகமுகமாய் தரிசிப்பேன், என் சரீரம் அந்த மாதிரி மகிமையான ஒரு சரீரமாக மாறும். இப்படிப்பட்ட எண்ணம், இப்படிப்பட்ட தேடல், இப்படிப்பட்ட அந்த ஹோப், ஒரு கிறிஸ்தவத்தினுடைய அல்டிமேட் ஹோப்பே இதுதான். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குதா? நம்ம விட்டு பிரிந்து போனவர்கள், இல்லை ஒருவேளை நம்மளை துக்கத்துக்குள் ஆளாக்கக்கூடிய சில மரணங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இல்லை ஒரு நாள் வரும் நான் அவர்களை சந்திப்பேன், ஏனெனில் என் கிறிஸ்து எனக்காக ஜீவ கிரீடத்தை வைத்தது மாத்திரமன்றி என்னை இழந்து போன எல்லோரையும் உமக்குள்ள அவருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கக்கூடிய நாள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குதா? டு வி ஹாவ் தட் ஹோப்? அந்த ஹோப் இருந்ததுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு அல்டிமேட் ஹோப், முற்றும் முடிய ரட்சிக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்தில் நித்திரை அடைந்தவர்களை, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை நாங்கள் தரிசிப்போம், எங்கள் தேவனாகிய கிறிஸ்துவையும் தரிசிப்போம். அந்த நாள் எங்களுடைய சரீரம் மறுரூபம் அடையும், மகிமையின் சரீரமாக மாறும். இந்த ரட்சிப்பு நித்தியத்தில் ஆரம்பித்த அந்த ரட்சிப்பு ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆரம்பித்த, பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்போ ஆரம்பித்த அந்த ரட்சிப்பின் பிரயாசம், அந்த வேலை, அந்த முடிவடைகிற அந்த தருணம் ஆண்டவரே, இந்த க்ளோரிஃபிகேஷன், அதை காண நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். மணவாட்டியாக இருக்கிற நாங்கள் எங்கள் மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமாகவும் ஆசையாகவும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.